ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இப்போ நாம இந்திய உச்சநீதிமன்றத்திலிருந்து வெளிவந்த வேலைவாய்ப்புக்கான ஷார்ட் நோட்ஸ பத்தி இந்த வீடியோல நாம டீட்டெயில்டா பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் பட்டனையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனே கிடைக்கும். நான் வந்து அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியாவிலிருந்து வெளிவந்ததும் நானும் நம்ம சேனல்ல வீடியோவா வந்து அப்லோட் பண்றேன். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் பட்டனையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா அதாவது இந்திய உச்சநீதிமன்றத்திலிருந்து நமக்கு வேலைவாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியிட போறாங்க. அதுக்கு முன்னோட்டமா நமக்கு ஷார்ட் நோட்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. மொத்தமா உங்களுக்கு 241 வேகன்சி வந்து அவைலபிளா இருக்கு தற்காலிகமா அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இந்த வேகன்சி பார்த்தீங்கன்னா மாறுதலுக்கு உட்பட்டது. அதாவது அதிகரிக்கவும் செய்யலாம், இல்ல குறையவும் செய்யலாம். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா எல்லா நோட்டிஃபிகேஷன்லும் வந்து வேகன்சி வந்து அதிகரிக்க தான் செய்யும். இப்போ நம்ம இந்த வேலைவாய்ப்புக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து நமக்கு கூடிய சீக்கிரம் ரிலீஸ் பண்ண போறாங்க. அதுக்கு முன்னாடி நாம இந்த ஷார்ட் நோட்ஸ்ல இருக்க டீட்டெயில்ஸை மட்டும் பார்ப்போம். உங்களுக்கு கிரேட் பில நான் கெஜெட் போஸ்ட்ல பார்த்தீங்கன்னா லெவல் 6ல உங்களுக்கு மந்த்லி சேலரியா பார்த்தீங்கன்னா ரூ. 35,400 கிடைக்கும். அது மட்டும் இல்லாம உங்களுக்கு வந்து பேசிக் அலோவன்ஸ் எல்லாமே சேர்த்து இன்க்ளூட் ஆகி உங்களுக்கு ரூ. 72,040 வந்து மந்த்லி சேலரியா உங்களுக்கு கிடைக்கும். இந்த 241 வேகன்சியும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு தற்காலிக வேகன்சி தான். இந்த வேகன்சி வந்து கட்டாயம் வந்து உங்களுக்கு அதிகரிக்கவும் செய்யலாம், இல்ல குறையவும் செய்யலாம். இல்ல வந்து இந்த 241 வேகன்சியும் அப்படியே வந்து இருக்கலாம். மேக்ஸிமம் நீங்க பார்த்தீங்கன்னா, கவர்ன்மெண்ட் ஜாப்ல எல்லாமே வந்து உங்களுக்கு ஒரு டென்டேட்டிவ் வேகன்சி வந்து வெளியிடுறாங்க. அப்படின்னா வந்து அது வந்து மேக்ஸிமம் வந்து அதிகரிக்க தான் வாய்ப்பு இருக்குமே தவிர குறைய வாய்ப்பில்ல. ஸோ இந்த வேலைவாய்ப்புக்கு தமிழ்நாட்டை சேர்ந்த ஆண், பெண் இருபாலருமே வந்து நீங்க அப்ளை பண்ணலாம். ஒரு அருமையான கவர்ன்மெண்ட் ஜாப்பும் கூட. இந்த வேலைவாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சுச்சுன்னா வைங்க, நீங்க வந்து நல்லா லைஃப் செட்டில்டுன்னு வந்து சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரியான ஒரு வேலைவாய்ப்பு தான். இந்த வேலைவாய்ப்பு முழுக்க முழுக்க உங்களுக்கு மெரிட் பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஸோ நீங்க தாராளமா வந்து அப்ளை பண்ணுங்க. அப்ளை வீடியோவும் நம்ம சேனல்ல வந்து அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வந்த பிறகும் நான் அப்லோட் பண்றேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் ஆன் பண்ணி ஆக்டிவா இருங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனே கிடைக்கும். அது மட்டும் இல்லாம டிஸ்ட்ரிக்ட் வைஸாவும் அதாவது தமிழ்நாடு டிஸ்ட்ரிக்ட் வைஸாவும் வேலைவாய்ப்பு வந்த நோட்டிஃபிகேஷன் எல்லாமே நான் வந்து கவர்ன்மெண்ட் ஜாப்து தனியா பிளேலிஸ்ட்டாவே வந்து நான் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன். விருப்பம் இருக்கவங்க அந்த பிளேலிஸ்ட்ட போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. டேட் வந்து முடியாத வேலைவாய்ப்பு ஏதாவது மாவட்டத்தில வந்து அறிவிச்சிருந்தா, அதுக்கு வந்து நீங்க தாராளமா வந்து அப்ளை பண்ணிக்கங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி சொன்ன மாரி தான் இந்த 241 வேக்கன்ஸியும் வந்து உங்களுக்கு தற்காலிகம்னு சொல்லியிருக்காங்க. இந்த வேக்கன்ஸி வந்து இன்கிரீஸும் ஆகலாம், இல்ல டிக்ரீஸும் ஆகலாம்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்தவரைக்கும் மினிமம் வந்து எனி டிகிரி வந்து நீங்க முடிச்சிருந்தாவே போதுமானது. இந்த வேலைக்கு நீங்க அப்ளை பண்ணலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, எக்ஸ்ட்ரா வந்து குவாலிஃபிகேஷன் ஒண்ணு குடுத்துருக்காங்க பாருங்க. அதாவது நாலேட்ஜ் ஆஃப் கம்ப்யூட்டர் ஆப்பரேஷன். இது வந்து உங்களுக்கு வந்து எதுவும் பயந்துக்க தேவையில்ல. உங்களுக்கு பேசிக் கம்ப்யூட்டர் நாலேட்ஜ் இருந்தாவே போதுமானது. அதுக்கடுத்து இந்த நாலேட்ஜோட நீங்க டைப்பிங் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா, நிமிஷத்துக்கு 35 வேர்ட் டைப் பண்ற மாரி இருக்கும். பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா, இந்த டைப்பிங் ஸ்பீடுல வந்து நெறைய பேர் வந்து அப்ளை பண்ண வேணாம்னு முடிவு பண்ணுவீங்க. ஆனா அப்படி நினைக்காதீங்க. ஏன்னா 35 வேர்ட் நீங்க பேசிக்கான ஒரு ட்ரெய்னிங் எடுத்தாவே போதும். நீங்க டைப் பண்ணிறலாம். ஸோ இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்க அப்ளை பண்ணுங்க. எனி டிகிரி முடிச்சிருந்தீங்கன்னா, நீங்க வந்து அப்ளை பண்ணுங்க. அப்ளை பண்ணாம இருக்காதீங்க. டைப்பிங் இருக்கு அப்படின்லாம் எதுவும் நினைச்சுக்க வேண்டாம். தாராளமா நீங்க அப்ளை பண்ணுங்க ஃபர்ஸ்ட்டு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, ஏஜ் பொறுத்தவரைக்கும் மினிமம் 18 வயசுலேருந்து மேக்ஸிமம் 30 வயசு வரைக்கும் நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். இந்த 241 வேக்கன்சிக்கும் வந்து உங்களுக்கு மினிமம் ஏஜ் 18, மேக்ஸிமம் 30 வயசு வரைக்கும் நீங்க அப்ளை பண்ணலாம். அது மட்டும் இல்லாம, உங்களுக்கு வந்து ரிசர்வேஷனும் உண்டு. அதாவது எஸ்சி, எஸ்டி, மாற்றுத்திறனாளிகள், ஓபிசி, எக்ஸ் சர்வீஸ் மேன் இவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து ஏஜ் ரிலாக்சேஷனும் வந்து நமக்கு குடுக்க போறாங்க. ஸோ அது நமக்கு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வந்த பிறகு தான் வந்து யாருக்கு எவ்வளோ ஏஜ் ரிலாக்சேஷன் வந்து கிடைக்கும் அப்படின்றது நமக்கு வந்து தெரியும். ஸோ நீங்க அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ரிசர்வேஷன். இந்த 240 வேக்கன்சியும் அதாவது இந்த 241 வேக்கன்சியோட நமக்கு இன்னும் இன்கிரீஸும் ஆகலாம், குறையவும் செய்யலாம். இது வந்து எல்லாமே உங்களுக்கு ரிசர்வேஷன் ஃபாலோ பண்ணி தான் வந்து ஃபில் பண்ண போறாங்க. அதனால உங்க ரிசர்வேஷன் எவ்வளோ வேக்கன்சி வந்து குடுக்க போறாங்க அப்படின்றது எல்லாமே நமக்கு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வந்த பிறகு தெரியும். நான் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வந்ததுமே உங்களுக்கு அந்த நோட்டிஃபிகேஷன் அனலைஸ் பண்ணி ஃபுல்லா வந்து உங்களுக்கு வீடியோவும் போடுறேன். அதனை தொடர்ந்து எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்றதுக்கான வீடியோவும் நான் போடுறேன். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா கிடைக்கும். அதுக்கடுத்து நமக்கு ஆன்லைன் அப்ளிகேஷன் எப்போ வந்து ஓப்பன் ஆகும், அப்புறம் வந்து அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அதாவது டீட்டெயில்டான நோட்டிஃபிகேஷன் எப்போ நமக்கு ரிலீஸ் ஆகும், எல்லாமே வந்து நமக்கு அஃபிஷியல் வெப்சைட்ல வந்து ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் வந்து அதை கவனிச்சு நான் உங்களுக்கு வீடியோவா போடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா உடனே கிடைக்கும். அது மட்டும் இல்லாம நிறைய கவர்ன்மெண்ட் ஜாப் எல்லாமே வந்து நம்ம சேனல்ல வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸ்டேட் வைஸாவும் சரி, சென்ட்ரல் வைஸாவும் சரி, நீங்க வந்து அத செக் பண்ணி உங்களுக்கான ஏஜ் குவாலிஃபிகேஷன் மற்றும் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் உங்களுக்கு கம்ஃபர்டபுளான ஜாபுக்கு ஏதாவது நீங்க விரும்புனீங்களா, அந்த வேலைக்கு நீங்க தாராளமா வந்து அப்ளை பண்ணிக்கோங்க.
முடிஞ்ச அளவுக்கு கவர்மெண்ட் ஜாப் வீடியோவா தான் நம்ம சேனல்ல வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான வீடியோவும் இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே ஃபிரெண்ட்ஸ். தேங்க் யூ.